வணக்கம். வணக்கம். என்ன உரையாடல் ரொம்ப கோபமாக காரசாரமாக நிகழ்த்திட்டு இருந்தேன் என்று அரசியலை பற்றி. இன்றைய ஆட்சியாளர்களுடைய நிலை சரியில்லை. படித்தவர்கள் வாழ முடியாது. நாங்கள் வேலைக்கு செல்லாமலே பணி ஓய்வு பெறுகிறோம். அதுதான் வாழ்க்கையில் தேர்வு எழுதி கொண்டே இருக்கிறோம். தேர்ச்சி பெற்ற நிலை இல்லை. தேர்ச்சி பெற்ற நிலை இல்லை. அதாவது படித்தவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடிட்டாங்க. இது வேலை வாய்ப்பு சூறையாடல். எங்கள் வேலைகளை திருடியவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியல. இது திராவிடம் பேசிய இந்த ஆட்சியாளர்கள் தான் எங்கள் வேலையை சூறையாடி எங்கள் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள், எங்கள் தாலியை அறுத்து விட்டார்கள் என்று சொல்றேன். ஏன் அம்மா இவ்வளோ கோவம்? ஏன் இவ்வளவு கோவம்னா அப்புறம் என்ன, கோவப்படாமல் என்ன செய்ய முடியும்? ஒரு புழு கூட தான் பாதிக்கப்படும் போது நெளியும், தன் உணர்வை காட்டும். அப்புறம் எப்படி நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் இப்போ இறந்து கொண்டு இருக்கிறோம், எந்த வேலையும் இல்லை. இன்னைக்கு 52 வயது ஆகுது. முனைவர் பட்டம் முடிச்சே 15 வருஷம் தாண்டிடுச்சு. பிஹெச்டி, நெட்டு, செட்டு இவ்வளோ முடிச்சிருக்கிறோம், இன்னும் வேலை இல்லை. இதை வாழ்ந்து என்னென்ன சாதிக்க போகிறோம் நாங்கள்? இதுக்கு மேலே வேலை கிடைச்சாலும் 8 ஆண்டு தான் நம்ம பணியின் காலமே இருக்கும். அது கிடைச்சாலே பரவாயில்லையே, அது கூட கிடைக்கலையே. இந்த அரசாங்கம் எங்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு கருணை கொண்டு எங்களுக்கு ஒரு வாழ்வூதியம் கூட கொடுக்கலாம். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 20,000 கொடுக்கும், ஒரு வாழ்வூதியம் கொடுக்கும். இல்லைன்னா இவங்க நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இறந்துட்டாங்களே. என் நண்பர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்களே, வேலைக்கு போகாமலே இறந்துட்டாங்க. அவங்களுடைய குடும்ப நிலைங்க அவங்கள யோசித்து பார்க்கணும். இப்போ படிச்சுட்டு எத்தனை பேர் இறந்து கொண்டு இருக்கான், எத்தனை பேர் இறந்து விட்டான், நாளைக்கு எத்தனை பேர் சாக போறான்னு தெரியல. எவனுக்கும் வேலை இல்லை. இந்த வேலையெல்லாம் யாருக்கு களவாடுனாங்க? எங்க பார்த்தாலுமே வேக்கண்ட் இல்லைன்னு தானே சொல்றாங்க. வேக்கண்ட் இருக்குங்க, வேக்கண்ட் இல்லாம கிடையாது. உதாரணமா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து டெப்டேஷன் பதிலீட்டு பணி அப்படின்னு சொல்லி ஒரு 12,500 பேருக்கு மேல தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா கல்லூரியிலும் இருக்காங்க. எல்லா கல்லூரியிலும் 40 பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க, சில கல்லூரிகளில் 10 பேர் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா கல்லூரியிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்கள் பணி நிரவலா இருக்கிறாங்க. அவர்களை எப்படி எடுத்தாங்க? எந்த டிஆர்பி மூலம் எடுத்தாங்க? இப்ப அவங்க இந்த பணிக்கு போனதுனால எங்களுக்கான டிஆர்பி 3 பாதிக்கப்பட்டிருக்கு. 3 12 குறைஞ்சது ஒரு டிஆர்பிக்கு 4,000 பேர்னா கூட 3 டிஆர்பி எடுத்துருக்கலாமே. இப்ப எங்கள் வாழ்க்கையை சூறையாடிட்டாங்களே. அதே போலதான் ஆட்சியாளர்கள் எல்லா வகையிலும் சூறையாடிட்டாங்க. சரி, இதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறோமே, இந்த ஆட்சியிலேயாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்தா இதுலயுமே சரியில்லை. வாழ்க்கை சூறையாடப்பட்டு விட்டது. நேற்று எங்களுக்கு டிஆர்பி முடிவு வெளிவந்திருக்குது. கல்லூரி பேராசிரியர்களுக்கான டிஆர்பி முடிவு வெளிவந்திருக்கு. கடந்த ஆட்சியாளர்கள் நடத்திய டிஆர்பி சரியில்லை என்றுதான் நாங்க அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அதே டிஆர்பி இவங்க வெளியிடுறாங்க, ரிசல்ட் அதே டிஆர்பி முடிவு வெளியிடுறாங்க. சான்றா அதில் கேட்டுக்கிறாங்க. ஒரு 50 மதிப்பெண் வினா கேட்கிறாங்க 3வது தாள்ல. அந்த வினா என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சாதனைகள் 5 திட்டங்களை கொடுத்தாங்க. ஒரு திட்டத்துக்கு 10 மார்க். இதெல்லாம் கேள்வியா? இது கேள்வி. பேராசிரியர் தகுதி கேள்வி. ஆமா, நான் முதல்வன் திட்டம் பற்றி எழுதுங்க. அந்த குடும்பத்திற்கு 1000 ரூபாய் தராங்க, மகளிர் உதவித்தொகை. இது போன்ற இந்த ஒரு 5 திட்டங்களை கொடுத்து இதை எழுத சொல்றாங்க. இது ஒரு கல்வியாளன் எழுதக்கூடிய கேள்வியா, அல்லது கல்வியாளர்கிட்ட இது ஒரு கேள்வியா கேட்கலாமா? இப்படி ஒரு மானங்கட்ட அரசு இப்படி எல்லாம் கேள்விகளை கேட்டு அதையே இந்த அரசும் தொடர்ந்து அந்த முடிவை வெளியிட்டு இருக்கிறது. அப்ப அது திராவிடத்தை சாரமா தான் இருக்க மாட்டேங்குது. ஆமா, இப்ப நான் முதல் தாள்ல தேர்ச்சி பெற்றிருக்கேன், முதல் தாள் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறேன், 2வது தாள்லையும் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறேன், அந்த 3வது தாள்ல மதிப்பெண் இல்லை. இதெல்லாம் கேள்வியே கிடையாது. முதல்ல இது ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர், அதனால புத்தகத்துல இந்த கேள்வி எல்லாம் இடம்பெற்று இருக்கும். இதெல்லாம் செய்த சாதனைகளா முதல்ல இது. அதனாலதான் இந்த டிஆர்பி இந்த அரசு வெளியிட்டிருக்க கூடாது, இந்த டிஆர்பி முடிவை எடுத்திருக்க கூடாது.
இந்த டிஆர்பியை வந்து அவங்க தடை செஞ்சிருக்கணும், முடிவு இது இல்லாமல் தடை செஞ்சிருக்கணும், ரத்து பண்ணிருக்கணும். அதுக்கு எப்படி சொல்ற, இந்த டிஆர்பி ரத்து செஞ்சுட்டு புதிய டிஆர்பி அவங்க அறிவிச்சிருக்கணும். அது இவங்க செய்யல. அப்புறம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியினுடைய திட்டங்களே தொடருது இதுல. அது ஆட்சி மாறான காட்சி அப்படியே. ஆமா, காட்சிகள் அப்படியே இருக்கிறது. அப்ப என்ன இங்க நடக்கிறது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திமுக ஆட்சியா? திமுக ஆட்சி சரியில்லைன்னு தானே ஓட்டு போட்டாங்க. சரியில்லைன்னு ஓட்டு போட்டதுக்கு திரும்ப தாவேக்கா வந்து அதே திட்டங்களே தொடர்ந்தா அப்ப என்ன அதுல மாற்றம் இருக்கு? மாற்றமே இல்லை, ஏமாற்றம் தான். கல்வியாளர்களுக்கு ஏமாற்றம், ஏன் அனைத்து மக்களுக்குமே ஏமாற்றம் தான். மாற்றம் தேவை, மீண்டும் ஒரு மாற்றம் தேவை. இது சரியில்லை. அம்மா நீங்க மாற்றத்தை எதிர்பார்த்து 52 ஆண்டு போயிடுச்சு, இன்னொரு மாற்றத்துக்கு இன்னும் 50 வேண்டாம். ஏமாற்றம் தான். மாற்றத்தை தேடி போனா அது ஏமாற்றமாவே இருக்கு. அங்க போனாலும் அவனே இருக்கிறான். ஐயோ மாறிச்சே, காட்சி மாறுன்னு பார்த்தா அங்க உட்கார்ந்து இருக்கவன் அவனே தான். இப்ப இவர்கள் ஆட்சி மாறி இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற ஆட்சி மாறிச்சு, தாவேக ஆட்சி வந்தது. எந்த துணைவேந்தரையாவது மாத்திருக்காங்களா? எந்த ஆதிபத்தியாவது மாத்திருக்காங்களா? இல்ல எந்த அதிகாரியும் மாத்தலையே. அப்புறம் அதே ஊழல் தானே தொடருது, அதே தானே இருக்கு. அப்ப என்ன மாற்றம் இது? ஆமா, வெள்ளை அறிக்கையா வெளியிடுறாங்க. இது எது ஊழல் நடந்திருக்குன்னா அதை சுட்டி காட்டி அவனை முதல்ல கைது பண்ணும், அது செய்யல. அதான் ஒரு ஆட்சி மாறி இருக்கு அப்படின்னா அந்த தலைமை தான் மாறி இருக்கு, வழிய செயல்பாடு அப்படியே இருக்கு. திமுக செஞ்ச செயல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு ஆட்சி மாற்றமே இல்லை. காட்சி மாற்றம் இல்லாமல் ஆட்சி மாற்றம் இல்லை. காட்சிகள் மாறணும், எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வேணும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது. இந்த செய்தி வந்து முதலமைச்சரை சென்று அடையணும். மக்களை ஏமாற்றிட்டோமே, நாம ஒரு ஏமாற்றுக்காரன் ஆயிட்டோமே அப்படின்னு. ஒரு கல்வியாளனா இருந்து எதையுமே பண்ணல, வாழ்நாள் முழுக்க படிச்சது மட்டும்தான். ஒன்றும் பண்ணல, எங்க வாழ்க்கையில போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு எங்களுக்கு? எவ்வளவு கனவுகளோட படித்தோம், எல்லாம் ஒரு பெரிய பேராசிரியராகவும் அப்படி வருவோம் இப்படி வருவோம், எவ்வளவு கனவுகளை சுமந்துட்டு போனோம். இன்னைக்கு வாழ்க்கையை வெறுமை ஆயிடுச்சியா? ஒன்றும் இல்லையா வாழ்க்கையில? ஒரு தனியார் கல்லூரியில் வெறும் 10,000 ரூபாய்க்கு, தனியார் கல்லூரியில் சுயமரியாதை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வேதனை தான். அதை என்ன பண்றது? எப்படி வெளியிடுறது? ஊதியமும் கிடையாது. ஒரு என்ன சொல்லலாம்னா தன்மான சூறையாடல் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய தன்மானங்கள்லாம் சூறையாடப்பட்டுச்சு. எங்களுடைய கல்வி அது மானத்தை தான் போய்த்தோடைய அவன் தனியாரில் போய் அடிமைகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ படிக்கிறவங்கலாம் அடிமை தான். யாரும் ஒரு முதலாளி ஆகவும் இல்லை, எந்த வகையும் முன்னேற முடியல. என்ன பண்ணுறது? படித்தவெல்லாம் கைதி மாரி ஆகிட்டோம். இந்த பேட்டி கல்வியை பற்றி தெரியப்படுத்தலாம் எடுத்தேன். இது கண்ணீரோட தான் முடிகிற மாதிரியான சூழல் இருக்கு. ஏன்னா கல்வியாளனோட நிலை இதுதான். உண்மைதான். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து எது செய்தாலுமே அது கடைசியில் நமக்கு ரெகுலராக என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு. இல்லை, இந்த நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த நாட்டில் கல்வியாளர்கள் துன்பப்படுறாங்களோ அந்த நாடு முன்னேறாது. அந்த நாடு இல்லை, அது சுடுகாடு. இது எங்க நம்ம திரும்ப எங்க திடீர்னு மாற்றத்தை உருவாக்கிட முடியாது. மாற்றத்தை தான் நினைக்கிறோம், ஆனா அது ஏமாற்றமெல்லாம் ஆயிடுது. அதுதான் ஒண்ணு. மாற்றம் நமது எதிர்பார்ப்பா இருக்கிறது, ஆனா கிடைப்பதெல்லாம் ஏமாற்றமாவே இருக்கு. முனைவர் பட்டம் பெற்று 1000 கவிதை தொகுப்புகளுக்கு மேலே எழுதிய இவர் பல கதைகளும் கட்டுரைகளும் எழுதி அதை ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு மிகவும் திறமை வாய்ந்த தமிழ் துறையில் திறமை வாய்ந்தவர். இதோடு 5-6 கல்லூரிகளுக்கு மாறி பேராசிரியராக பணிபுரிந்து மாதம் வெறும் 10 to 15,000 ரூபாய்க்கு அவர் வாழ்க்கை நிலை போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலை இதுதான். நிறைய அறிவுஜீவிகளுடைய வாழ்க்கை இதுதான். கேள்விக்குறியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் இருக்குது. இது நம்ம அதாவது ஒரு ஈபியாக இருந்தாலும் இல்லை ஒரு ஆசிரியர் துறையாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. அதை போடலை, அந்த அரசாங்கம் குற்றச்சாட்டு இந்த அரசாங்கம் குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி
இப்போ ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா டெட்டு, டிஆர்பி, ஸ்லெட்டு, நெட்டுன்னு ஏகப்பட்ட தேர்வுகள் வைக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அண்ணாமலையில் டெப்டேஷனில் கிட்டத்தட்ட 12-20,000 பேரை தூக்கி எல்லா காலேஜ்லையும் போட்டால் அவங்களாம் எந்த தேர்வு எழுதுனாங்கங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. இப்போ ஆசிரியர்களாக தகுதி பெற்ற ஆசிரியர்களும் வேலைக்கு போக முடியாதவங்களோட கேள்வி அதுதான். அவங்களாம் எந்த தேர்வு எழுதுனாங்க? அவங்கவுங்க காசை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு டெப்டேஷன் வேலையை விட்டு தூக்க முடியாமல் அந்தந்த கல்லூரிகளும் அவங்கவுங்க போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா இவங்க மாதிரி படித்த இளைஞர்களோட வாழ்க்கை முறை என்ன இருக்குது? இப்போ 52 வயது கடந்த இவர் திருமணமும் கேள்விக்குறியாக இருந்து காலம் கடந்து செய்யப்பட்டது. அது மாதிரி வாழ்க்கையும் எந்த நிலையை நோக்கி பயணப்படுதுன்னே தெரியல. இவ்வளோ திறமைகள் இருந்தும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு குற்றம் எதையுமே பயன்படுத்த ஒரு கவிதை தொகுப்பு கூட வெளியிட முடியாத சூழலில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி சொல்லிடுங்க மாமா. முடிஞ்சால் இப்போ உள்ள முதல்வருக்கு இது செஞ்சால் உங்களை மாதிரி ஒரு பேராசிரியர்கள் படித்தவர்களுடைய நிலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வணக்கம். நன்றி. வணக்கம்.